திருக்கடிகை என்கிற சோழிங்கர் 64வது திவ்ய தேசம் அமிர்த பலவள்ளி தாயார் சமேத யோக நரசிங்க பெருமாளே நமக. அந்த காலத்தில் இந்த ஊர் பல மலைகளையும் மரங்களையும் பசுமை நிறைந்த சோலைகளையும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் மலை சார்ந்த பகுதிகளில் தான் தங்கி தவம் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது திருமால் மேல மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருந்த வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, ஜமதத்கனி, கௌதமர், பரத்வாஜர் ஆகிய முனிவர்கள் பக்த பிரகதானனுக்கு காட்சி தந்த நரசிம்ம அவதார திருக்கோலத்தை யோக நிலையில் கண்டு பேரானந்தம் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி நினச்சதுனால இந்த இடத்துல நிறைய நாள் தங்கி தவம் இருந்தாங்க. அவங்களுடைய அந்த 7 மகரிஷிகளுடைய தவத்துக்கு மனமிறங்கிய பெருமாள் இந்த திருக்கடிகையில் எழுந்து அவர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிகிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு யோக நரசிம்மரா இங்கே காட்சி தந்த அருள்கிறாரு. மேலும் இது சோழ பரம்பரையில் திருமாவளவன் கரிகால் சோழன் அப்படிங்கிறவரோட காலத்தில் 48 மண்டலங்களாக பிரிஞ்சிருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த பகுதி கடிகை கோட்டம் என்றும் கடிகாச்சலம் என்றும் பெயர் பெற்று விளங்குச்சு. பரந்தாமனான திருமால் இங்கே கோயிலில் குடிகொன்று இருக்கிறதுனால திருக்கடிகை அப்படின்னு பேரும் வச்சாங்க. பரமபத நாளனான திருமால் பிரகலாதனுக்கு சீற்றம் கொண்ட சிம்ம மூர்த்தியா அகில உலகத்தையும் அதிரும்படி அவதரிச்சார். அத்தகைய சிம்ம மூர்த்தியை யோக நிலையில் காட்சி தந்து அருளும் அற்புதமான தலம் இந்த சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருக்கடிகை ஆகும். அதனால் இந்த ஊர் சோழ சிம்மபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிற்காலத்தில் மருவி சோழிங்கர் அப்படின்னு சொல்லி இந்த தலத்தை வச்சாங்க. திருக்கடிகை திருத்தலம் 2 மலைகளை கொண்டிருக்கு. ஒன்று ஊர்களோட நடுவில் அமைஞ்சிருக்கு. மூலவர் யோக நரசிம்மர் ஒரு பெரிய மலையில் உச்சியில் இருக்கிறாரு. யோக ஆஞ்சநேயர் ஒரு சிறிய மலையினுடைய உச்சியில் இருக்கிறாரு. இங்கே உற்சவர் அருள்மிகு பக்தோசித பெருமாள் அப்படிங்கிறவர் அடிவாரத்தில் இருக்கிறாரு. ஊர் நடுவுலையும் இன்னும் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. இந்த பெரிய மலையில் இருக்கக்கூடிய திருக்கோவில் 750 அடி உயரம் கொண்ட மலையாகும். இதில் 1305 படிகள் ஏறித்தான் போய் நம்ம இந்த யோக நரசிம்மரை தரிசிக்கணும். இன்னொன்று சிறிய மலை கோயிலில் அஞ்சனை மைந்தரான நம்மளுடைய ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த கோயிலினுடைய உயரம் 350 அடி உயரமும் 406 படிகளையும் கொண்டது. இந்த கோயிலில் உற்சவருக்கு தனி கோயிலும் மூலவருக்கு தனி கோயிலும் தனித்தனியாக இருக்குது. மேலும் மேலே போய் பெருமாளை மலையில் தரிசிக்க முடியாதவங்க ஆதிகேசவன் சன்னதியில் கீழே பெருமாளை தரிசனம் செய்கிறாங்க. இந்த திருத்தலத்துக்கான பாசுரம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் 10 திருமொழி 9 1731 மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்கார கனியை அடைந்து உய்ந்து போனேனே. பாசுரத்தின் பொருள்: சிறந்தவனும் வேதமாக விரிந்த விளக்கு போன்றவனும் என் நெஞ்சினுள்ளே புகுந்திருப்பவனும் புகழ் வாய்ந்தவனும் ஒளிவீசும் பொன்மலை போன்றவனும் தக உடையவனும் கடிகை என்னும் பெரிய திருமலையின் மீது எழுந்தருளி இருக்கிற அக்கார கனியுமான திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை அடைந்து உய்ந்து போனேனே, அதாவது மகிழ்ந்து போனேனே என்கிறார் திருமங்கையாழ்வார். நம்மளோட திவ்யத்தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து 108 திவ்ய தேசத்தையும் தரிசிக்கவும். ஓம் நமோ நாராயணாய. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ அதை ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய.